ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இது எங்கள் வீடு. அதாவது நான் பிறந்த வீடு இதுதான். பாருங்கள், நான் பிறந்தது வந்து மேலமருக்கரை. எனக்கு வந்து ஊரில் திருவிழா, அதனால் திருவிழாவுக்கு வந்தோம். அம்மா தீ மிதிக்கிறாங்க, அதனால் அங்கே தீ மிதிக்கிற இடத்துக்கு அங்கே போயிட்டாங்க. நாங்கள் தான் வீட்டுக்கு வந்து சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்க்க வந்திருக்கோம். இதுதான் எங்கள் வீடு பாருங்கள். இதுதான் எங்கள் வீடு. எப்படின்னா எங்கள் அப்பா இது வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து எப்படின்னா நான் ஹாஸ்டலில் படித்தேன். நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது கட்டின வீடு இன்னமும் சேஞ்ச் பண்ணல. இன்னமும் அதே ஓட்டு வீடு தான், அது அப்படியே இருக்குது. நல்லாயிருக்கும் பாருங்கள், நல்லா லென்த்தாக வீடு இருக்கும். வர்றது எங்கள் அண்ணன் பையன். இது பெருசாக இருக்குல்ல, இது பார்க்குறதுக்கு இது மாமரம். இது நான் வச்சது, பட் ஒரு காய் கூட சாப்பிட்டதில்லை. மித்தபடி தென்னை மரம்லாம் எங்கள் அப்பா வச்சது. பார்த்துட்டிங்கன்னா அது செம்மையாக இருக்குல்ல. இடம் சூப்பராக இருக்கும். அண்ட் சேம் டைம் ஒரு கிராமத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும், பக்காவாக இருக்கும். நான் இங்கே இருக்கும்போது தான் ஹாஸ்டலில் இருந்தது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்டல் எனக்கு தெரியல. பார்த்துங்க, பாருங்க. என் பொண்ணு என் பிள்ளை வந்து இது பிறந்தப்ப 16 முடித்து என் பாப்பாவை தூக்கிட்டு போனேன். 16 முடித்த பிறகு தூக்கிட்டு இல்லை, அதுக்கடுத்தது அபி 16 வரைக்கும் நாங்கள் இருந்தோம். இல்லைம்மா, அபி பாப்பா பிறந்து நாங்கள் இருந்தோம். அதுக்கடுத்து அபி பாப்பா பிறந்து நாங்கள் இங்கே வந்ததே இல்லை. 16 முடித்து தூக்கிட்டு போனோம். அதுக்கடுத்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாப்பா அம்மா பெரிய பிள்ளையா போய் அவங்களுக்கு தாத்தா பாட்டி வீடு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து தாத்தா பாட்டி வீட்டை காட்டுறது பார்க்குறது. இல்லைம்மா, பாருங்கள், திருவிழாவுக்கு வாங்க கூப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் அது இவ்வளோ சூப்பராக இருக்குமா, இடம்லாம் நல்லா செம்மையாக இருக்கும். பட்டு என்ன சொல்கிறது, சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியல. ஓகே, பாருங்கள், என் பொண்ணு இன்றைக்கி ஆஃப்சர் கட்டியிருக்காங்க. பாருங்கள், திரும்ப காட்டுமா, பாருங்கள் எவ்வளோ அழகு. இடையூறாக இருக்கும் வண்டியெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துங்களா, சத்தி பாருங்க. தாய்மொழியிலிருந்து புறப்பட இருப்பதால் ஓகே பாய்.